Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th Maths Chapter 2 Complex Numbers Exercise 2.5ல third sum பார்க்கலாம். Third sum, which one of the point 10 minus 8i 11 plus 6i is closest to 1 plus i. இப்போ 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல இந்த 1 plus i இந்த பாயிண்ட்க்கு நியர்பையா எந்த பாயிண்ட் இருக்கும்? இப்ப 10 minus 8i இந்த பாயிண்ட் நியர்பையா இருக்குமா? இல்ல 11 plus 6i இந்த பாயிண்ட் இந்த 1 plus iக்கு நியர்பையா இருக்குமா? அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ இப்போ க்ளோசஸ்ட் பாயிண்ட்ங்கறத நம்ம இப்போ ப்ரூஃப் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. க்ளோசஸ்ட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா நம்ம இப்போ டிஸ்டன்ஸ் தான் கால்குலேட் பண்ணணும். இப்போ மாடுலஸ்ல 2 பாயிண்டோட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு என்ன இதுன்னா ஃபார்முலானா டிஸ்டன்ஸ் between 2 points, distance between 2 points equal to இப்போ modulus of first point minus second point, modulus of first point minus second point. For example, இப்போ distance 2 pointங்கிறது z1 z2 z1 z2 க்கு டிஸ்டன்ஸ்னா இப்போ modulus of z1 z2 distance betweenல z1 minus z2, modulus of z1 minus z2 distance between 2 point னா modulus of z1 first point minus second point. இதுதான் ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி தான் அது வந்து எந்த பாயிண்ட் வந்து இந்த 1 plus iக்கு க்ளோசஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். கொடுத்திருக்கிற இந்த 3 பாயிண்டையும் ஜஸ்ட் நம்ம லெட் ஏபிசின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணலாம். லெட் ஏ ஈக்குவல் டு இந்த பாயிண்டை ஏன்னு கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா இந்த பாயிண்ட்டுக்கு க்ளோசஸ்டா தான் எந்த பாயிண்ட் இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதனால இந்த 1 plus ஐ நம்ம ஏன்னு கன்சிடர் பண்ணலாம். a equal to 1 plus i and b equal to next இருக்கிற செகண்ட் பாயிண்ட் 10 minus 8i. next c equal to 11 plus 6i. இந்த பாயிண்ட் ஏபிசின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் ஏபிசின்னு சொல்லிட்டு நேம் கன்சிடர் பண்ணிருக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் இப்போ இந்த ஏ பாயிண்ட்டுக்கு பி பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஏ அண்ட் பி, டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏ, செகண்ட் பாயிண்ட்ங்கிறது பி. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி, மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ மாடுலஸ்ல 2 பாயிண்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் மாடுலஸ் கால்குலேட் பண்ணணும். இப்போ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ, ஏங்கிறது 1 plus i மைனஸ் பி பாயிண்ட்ங்கிறது 10 minus 8i மாடுலஸ் equal to இந்த bracket remove பண்ணலாம். இந்த மைனஸ் ஆல bracketக்குள்ள இருக்கிற நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 1 plus i, so மல்டிப்ளை பண்ணும்போது minus 10 minus into minus plus ஆயிடும் plus 8i equal to real number 1 minus 10 minus 9, imaginary number i plus 8i plus 9i. இப்போ வந்து இது ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு ரியல் பார்ட் ஒரு இமேஜினரி பார்ட்டும் தான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு மாடுலஸ் கால்குலேட் பண்ணணும். மாடுலஸ்ங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ அப்போ 9 minus 9 ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட்ங்கிறது 9 ஸ்கொயர் ஈக்குவல் டு minus 9 into plus 9 8. Sorry, minus square minus 9 into minus 9, minus 9 into minus 9 plus 81 plus 9 into 9 81 equal to 81 plus 81 square root of 162. இது வந்து distance between a and b க்கு distance பாத்தீங்கன்னா square root of 162. next நம்ம distance between A and C பாயிண்ட்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் A and B யோட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த A பாயிண்ட்டுக்கும் C பாயிண்ட் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணலாம். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் A and C ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் A minus C யோட டிஸ்டன்ஸ் A and C பாயிண்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கறத நம்ம இப்ப கால்குலேட் பண்ண போறோம். ஏங்கிறது நம்ம கன்சிடர் பண்ணது A ஈக்குவல் டு 1 plus i. ஸோ ஏங்கிறது 1 plus i minus cங்கிறது 11 plus 6i மாடுலஸ். நம்ம இப்ப பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணலாம். சேம் அதே மாதிரி நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 1 plus i மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணும்போது minus 11 minus 6i ஈக்குவல் டு ரியல் பார்ட் 1 minus 11 minus 10, imaginary part i minus 6i minus 5i
இப்போ வந்து இது ரெக்டாங்குலர் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஒரு ரியல் பார்ட் ஒரு இமேஜினரி பார்ட்டும் தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மாடுலஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். மாடுலஸ் ஃபார்முலா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்ங்கிறது -10 ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் இமேஜினரி பார்ட்ங்கிறது -5 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -10 ஸ்கொயர் -10 ஸ்கொயர்னா 10 -10 into -10 100 plus 5 square equal -5 into -5 minus into minus plus side of 5 into 5 25 equal to square root of 125. இப்போ distance between A and B பாத்தீங்கன்னா square root of 162 distance between A and C க்கு 125 இதுல எது least value பாருங்க leastனு பார்த்தோம்னா 125 தான் least so இப்போ வந்து A பாயிண்டோட எது closest பாயிண்ட்ங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணணும் so அப்போ least valueங்கிறது C பாயிண்ட கூட நம்ம distance find out பண்ணும்போது least value வந்திருக்கு so therefore நம்ம எப்படி ஆன்சர் ரைட் பண்ணலாம்னா C பாயிண்ட் Cங்கிறது தானே நம்மளுக்கு நியர் லீஸ்ட் வேல்யூ கிடைச்சிருக்கு ஸோ C பாயிண்ட்ங்கிறது என்னது 11 plus 6i C பாயிண்ட்ங்கிறத நம்ம Cங்கிறத 11 plus 6i தான் Cன்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம் ஸோ அப்போ plus 6i is closest to the point A பாயிண்ட் தான் நம்ம 1 plus i இந்த 1 plus iக்கு தான் closest point எதுன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அப்போ இந்த C பாயிண்ட் நம்ம இந்த 11 plus 6i இந்த பாயிண்ட் தான் இந்த 1 plus i பாயிண்ட்டுக்கு closest-ஆ இருக்கு closest find out பண்றதுனால ஃபர்ஸ்ட் நம்ம distance தான் calculate பண்ணணும் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா இப்போ modulus of 2 டிஸ்டன்ஸ்னால 2 பாயிண்ட் இருக்கும் ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மைனஸ் செகண்ட் பாயிண்ட் modulus of first point minus second point ஸோ அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி எது லீஸ்ட் வேல்யூன்னு பாருங்க லீஸ்ட் வேல்யூ தான் ஈவன் கேட்டிருக்கிற அந்த 1 plus iக்கு வந்துட்டு closest-ஆ இருக்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ